பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வருடத்தினுடைய முதல் வாரத்தின் முதல் நாளில் காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் கூடி வர ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக தேவன் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியா எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல வாயை திறந்து தேவ பிரசன்னம், தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் தேவ ஜனங்களாய் நாங்கள் கூடி வர, விடுதலை பெற்றவர்களாய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர தேவன் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் ஆராதனை கர்த்தர் சுகந்த வாசனையா முகர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும் ஒரு விடுதலையை தாரும். தேவ பிரசன்னத்தினால இந்த இடத்தை கர்த்தர் நிரப்பும்படியா மூடும்படியா செபிக்கிறோம். உம்முடைய செகினா மகிமை இந்த கட்டிடத்தை மூடட்டும். தடைகள் விலகி போகட்டும். ஆண்டவரே, ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதியும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதியும். வந்து கொண்டு இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். துரிதமாய் கொண்டு வரும். இன்றைக்கும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த புதிய வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிப்பதும் ஒவ்வொரு நாளும் நாம் சுவாசிப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். எல்லா காரியத்திற்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழும்பி நின்று இந்த காலை வேளையில் நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஆமென். His grace, His mercies are everlasting. They are new every morning. They never fail. ஆமென். அவர் நம்மை கைவிடாத தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். நீங்கள் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. நல்லுழைந்ததோடு கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமான
மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் வாக்குத்தத்தம் தந்தா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் அதை நீங்க ருசிச்சு பார்த்துருக்கீங்க? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில தந்து அதை நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம இந்த காலை வேளையிலும் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பாட போறோம். தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? மறுபடியும் பாடுவோம். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்திடுவேன், சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. பாடுங்க. தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர்,
இப்ப நீங்க பாடுங்க. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் மாற்றையும் நடத்திடுவேன், கண்மலையே உமை துதித்திடுவேன். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆமென். இப்ப கத்துக்கிட்டீங்க இல்லையா? நீங்க பாட முடியுமா? சபையார் மாத்திரம் பாட முடியுமா? அதை தேவனே தேவனே நீ சகலமும் செய்ய, தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்ததா சேர்ந்து பாடும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ விசுவாசத்தோடு பாடுவோம். அவர் தரிசனம் தந்தவர், அதை நிறைவேற்றவர் அல்லவர், தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவனே நீர் சகலமும் செய்ய, விசுவாசத்தோடு சொல்லுவோம். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? Once again. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையை சொல்லி, இந்த மகிமையை செலுத்தி இந்த கால வேளை நன்றி சொல்லி, ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள். ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், தரிசனம் தந்தவர் நீர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். அநேக நாட்கள் சென்றாலும் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற நம்முடைய தேவன். நாம் சோர்ந்து போகாமல் அவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தை கட்டி எழுப்பிக் கொள்வோம். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்வோம். He is a God who keeps his word. அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொன்ன காரியங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. கர்த்தாவே நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ என்ன துணையாளரே, தாகத்தாக்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்து பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, போன நேரத்திலும் பெறனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர், சோர்ந்து போன நேரத்தில் பெறனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர், பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, என்னக்கோ நீ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். கொஞ்சம் கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி, ஆண்டவரே நீர் எல்ரோய், எங்களை காண்கிற தேவன்,
தாகத்தால் ஆண்டவரே நாங்கள் தவிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களுடைய அன்று யூ கேம் டு ஆர் ரெஸ்கியூ, நீர் எங்களை மீட்கும்படியாய் வந்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோம், நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிப்போம். என்னக்கோ நீர் என்றும் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே ஆவியானவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு மாறாமல் எங்களை நீ நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை பாடி துதிக்கும்படியாதான் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us to declare His praises. ஆண்டவருடைய துதிகளை சொல்லி வரும்படியாதான் அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை, அவருடைய கிருபை நம்மை காத்து வந்ததை மற்றவரிடத்தில் சொல்லும்படியாதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். God has chosen you to declare His praises and each one of us are called to do that. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக அவருடைய துதியை சொல்லும்படியா, இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படியாதான் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். பாடுங்க. இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்தன் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்தன் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே பாடுங்க. உம் நாமமே இயேசுவே உயரணும். Hallelujah. Yes, lift the name of Jesus. Jesus, we worship you, Lord. உயரணும். Hallelujah. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமம் பாடுகிறோம். Yes Lord. இந்த கால வேளையில உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது எந்த சூழ்நிலை இருந்தாலும்
ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். Yes Lord. தீச்சூளை நடுவே இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். Yes Lord. Hallelujah. இயேசுவே இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பெருகணும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா. மறுபடியும் இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அடையணும் பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இயேசுவே. மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த கால வேளையில எல்லா கட்டுகள் அறுக்கப்படணும். சிறைச்சாலையினுடைய அனுபவங்கள் மாறணும். எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. Hallelujah in the name of Jesus. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம். இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலை விசுவாசத்தோடு பாடுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை. Nothing can stop God's children. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாடுங்க. நாமமே Yes Lord உயரணும் இந்த நாளிலே. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இயேசுவே உங்க நாமம் உயரணும். இன்று Yes Lord, may your name be exalted in this place. பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்தி பாடினால் கர்த்தர் வாசல்களை திறக்க முடியும். சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறக்க முடியும். சங்கிலிகள் எல்லாம் அருந்து அங்கேயே விழுந்து அந்த அஸ்திபாரம் எல்லாம் அசைக்கப்பட்டு ஆண்டவர் உங்களை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். பவுலும் சீலாவும் செய்தது போல ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தாங்க. சங்கிலிகள் கழண்டு விழுந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு ஒரு விடுதலையை தந்தார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் அந்த இடத்துல. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை செய்ய முடியும். நீங்க ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, என்ன விதமான சூழ்நிலைமையா இருந்தாலும் நான் அந்த ஆண்டவருடைய விசுவாசத்தை விட போகிறதில்லை. ஆண்டவரை நான் தொடர்ந்து துதித்து பாடிக்கொண்டு இருக்க போகிறேன் என்று சொல்லி நீங்க உறுதியாய் விசுவாசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் God is able to do great and mighty things. Lord, we pray for everyone. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன விதமான சூழ்நிலையின் வழியாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது, ஆண்டவரே செங்கடலை இரண்டாக பிளந்தவர், ஆண்டவரே பார்வோன் சேனையை முறியடித்தவர், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கினவர், இன்றைக்கு இவர்களுக்கு வழி உண்டாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி இவர்கள் பாடி உம்மை துதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அன்று கட்டுகள் எல்லாம் அழுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். உடைய ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமின் அபிஷேகத்தினால் நிரப்பி அன்று இந்த புதிய ஆண்டில் நீர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்தும் பொழுது அன்று ஒரு சேதமும் அணுவதில்லை. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தை நீர் அன்று வர்த்திக்க பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you would increase our faith, Lord Jesus. இந்த புதிய ஆண்டுல விசுவாசத்துல உறுதியாய் நிற்க
உடைய வசனத்தில் உறுதியாய் நிற்க, ஆண்டவரே உமக்காக நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க, ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க, உம்முடைய நாமத்தை எழும்பி ஆண்டவரே துதியை சொல்லி வர கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 உள்ள வசனங்களை வாசி. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் ஆரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். கண்களை மூடி செபிப்போம். பரலோக தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை முடியது ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே நீர் எங்களோடு வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனையை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நோவா அவன் வாழ்ந்த நாட்களில் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருந்தார். அப்போது நாம் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்களாக தான் இருக்கிறோம். ஆமேன் சொல்லலாமா? கிருபை இல்லை, எனக்கு கிருபையே இல்லை என்று சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இல்லை, எல்லாருக்கும் கிருபையை தந்திருக்கிறார். அப்படி என்றால் தம்பி இங்கே கவனியாளன், அப்படி என்றால் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையை வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் யாரையும் இங்கே அடைக்கவில்லை, ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து நிறுத்தலை. நம்ம கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதனால் அந்த கிருபை விடாதபடி காத்துக்கொள்ளும். அது என்னுடைய ஜெபம், அன்றாட ஜெபம். கிருபை விடாத காத்துக்கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. உங்கள் கிருபை இல்லைன்னா எனக்கு வாழவே தெரியாது. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அது யாரோ பாடலாக எழுதினார்கள். பட் ஆல்வேஸ் ஐ மென்ஷன் த mercy endures forever. God is so good for me. ஆண்டவர் அநேக விதத்தில் எனக்கு ரொம்ப நல்லவராக இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அற்புதமாக காத்துக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட சொன்னார், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்னார். ஆமென். வேதத்தின் அடிப்படையில் தான் ஏசாயா 43 அந்த அதிகாரத்திலேருந்து தான் ஆண்டவர் பேசினார். சும்மா ஏதோ மகனே நான்லாம் ஆண்டவர் பேசலை. எனக்கு வசனத்தின் ஆதாரத்தோடு தான் என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ரொம்ப நேசித்தேன். உனக்கு ஈடாக ஜனங்களை உன் ஜீவனுக்கு ஈடான தருவேன் என்று சொல்லி வாக்கு தந்தார். அதான் என்னுடைய வாக்கு தத்தமும் அதான் நினைக்கிறேன். பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். இது ஒரு நாள் காலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால. This is the word of God. Not just like that somebody is prophesying or somebody is to please you, somebody is telling like that. இல்லை, ஃபேட் பண்ணுறதுக்காக உன்னை அப்படி முதுக சொரிந்து விடுறதுக்காக சொல்கிற வார்த்தை இல்லை. இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட். ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தை. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறான், 21வது வசனம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இட்ஸ் அ டிசிஷன் ஆஃப் காட். தேவனுடைய தீர்மானம்.
இது எதற்காக இப்படி சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த பேழையை விட்டு வெளியே வந்த உடனேயே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். வெளியே வந்த உடனே அவர் செய்தது பலிபீடத்தை கட்டினார். ஆமேன், நல்லா ஆமேன் சொல்லலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பலிபீடம் ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா பலிபீடம் என்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆண்டவர் அவனை அழைத்து அவன் வெளியே வந்த உடனேயே எந்த இடத்துல ஆண்டவர் அவனை சந்தித்தார் அந்த இடத்துல முதல் பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொண்டான். ஆமேன். அப்போ பலிபீடம் எது அது பலிபீடம் எதை நினைவு கூறுகிறது என்றால் ஆராதனையை நினைவு கூறுகிறது. அப்போது அந்த கடந்த நாட்கள் படையேற்பாட்டு காலத்தில் பலி இல்லாமல் யாரும் ஆராதனையே இல்லை. அங்கே தேவாலயத்துக்கு போகும்போதே எல்லாரும் இல்லை மிருகங்களோடு போனாங்க. ஆமேன். பலி செலுத்தத்துக்கு மிருகங்களை கொண்டு போனாங்க. ஒன்றும் முடியல. ஒரு காட்டு புறா குஞ்சு, அது ரொம்ப 10 காசுன்னு வச்சுங்களேன். அப்படி ரொம்ப சிம்பிளாக நீ பலி இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் வரக்கூடாது. இப்போ பலி நம்ம இல்லை அப்படின்னா நம்ம இங்கே நான் வெளியே ஒரு பலிப்பீடம் கட்டணும், நமக்கு பெரிய காம்பவுண்ட் இருக்கணும், ஒவ்வொருத்தரையும் பலியை செலுத்தி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், தோல் உரிக்கணும். ஆமேன். அப்புறம் இன்னத்தை சுட்டெரிக்கணும், கொழுப்பெல்லாம் எடுத்து குடல்களெல்லாம் எடுத்து அதை சுட்டெரிக்கிறாங்க. சாணங்களை எல்லாம் கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியே போடுறாங்க. இப்படி நாம் செலுத்தினோன்னா ஒரு நாள் கூட பத்தாது, ஒருத்தருக்கே பல மணி நேரம் ஆகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவருக்கு பலிபீடம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக, இது சபைக்கான வாக்குத்தத்தம், இந்த பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கான வாக்குத்தத்தம் காட்டுறதுக்காக எடுத்தேன். அதுதான் என்னுடைய வாக்குத்தத்த அட்டையாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக. இப்போ நான் சொன்னேனே, நீ என் பார்வைக்கு, அதே தான் எனக்கு ஆண்டவர் வாக்கு தத்தமாக கொடுத்தார். ஒரு கரங்களை உயர்த்தி நல்லா அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இட்ஸ் a first week of the year. இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உற்சாகமாய் வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த நோவா அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தினான். அதை கர்த்தர் சுகந்த வாசனையா முகந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவா யாரு சொல்லி பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நாட்களில் ஆண்டவர் அடிக்கடி எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். நிறைய கிருபை பெற்றவர்கள் நாம் சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மரியாள் கர்த்தருடைய கண்களில் மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. அதனால் அந்த தேவதூதன் அவளை கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தினான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியா 7வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அவருடைய கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தபடினால நோவாவுக்கு நான் கிருபை கிடைத்தவர்கள் ஒரு வேலையை வச்சிருக்கிறார்னு. ஆமேன். இப்போ நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுனால நோவா பேழையை கட்டினான். ஒரு பர்ஃபெக்ட் மெரைன் என்ஜினியரிங் மெஷர்மெண்ட்டோடு கூட அந்த பேழை இருந்தது. இன்றைக்கும் அப்படி தான் அந்த மெஷர்மெண்ட்டில் தான் கப்பல் கட்டப்படுகிறது.
இதை உலகத்தின் துவக்கத்திலேயே உலகம் அந்த ஜலப்பிரளயத்தினால் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே நோவா என்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இன்னைக்கும் இட்ஸ் ஸ்டில் அ அமேசிங் திங் டு திங்க் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். ஆண்டவருக்கு அந்த அந்த பேழையை ஐம் சாரி அந்த அந்த ஆர்க், நோவாஸ் ஆர்க், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை அவ்வளவு அழகாக, ஏன் அவ்வளோ அழகாக செஞ்சார்னா, நோவாக்கு அதில் கிரெடிட்டே இல்லை. நோவாக்கு அதில் ஒரு பெருமையும் கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும். கர்த்தர் நோவாக்கு சொன்னார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ ஆழம், இவ்வளோ அகலம், இவ்வளோ உயரம், இவ்வளோ நீளம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழம். ஆமென். இந்த பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டை நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதன்படி தான் நோவா செஞ்சார். ஆனால் நோவாவுக்கு ஒரு பெருமையும் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, மரியாள் அந்த வேலைக்காரருக்கு சொல்ற, அவர் என்ன சொல்றாரோ அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. நீங்களும் நானும், எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய சத்தத்தின்படி நாம் கேட்போம்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அந்த பேழையை கட்டினான். இப்போ அந்த 7:1 சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். Can God say, testify about us? ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து இவனமா சாட்சி சொல்ல முடியுமா? கர்த்தர் நோவாவை நோக்கி நேரா ஆண்டவர் பேசுகிறார். நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க. What a privilege it is. நல்லா ஆமென் சொல்லுவோம். நல்லா ஆமென் சொல்லுவோம். If somebody is not saved in your family, you regret for it. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படலைன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், துக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேணும். இன்றைக்கும் ஆண்டவர் நிறைய பேரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஐ ஹாவ் அ பர்பஸ் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். ஆமென். ஆண்டவர் நம்ம பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் தலையை கீழே குனிச்சுக்கிறீங்க? நான் தான் பிரசங்கித்து, நான் தான் வார்த்தையை உங்களுக்கு வாசிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக நீதிமானாய், I saw you as a righteous person. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாதாரண மழை இல்லை, பெருமழை. 40 days, 40 night and 40 days. ஆண்டவருக்கு ஒரு நாள் மழை வந்தாலே நமக்கு சலிச்சு போகுது. வெளியே போக முடியல, வேலையை செய்ய முடியல. அப்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள். 14வது 24வது வருஷம். ஜலம், நானே வாசிக்கிறேன் சிஸ்டர். பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. It was there on the earth for 150 days. அப்படியே மேலே தண்ணி அப்படி நிரம்பி இருந்தது, பிரவாகித்திருந்தது, அப்படியே பூமியை மூடிட்டு இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது வற்றி அது வற்றுகிறதுக்கு 150 நாள் ஆச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது வற்றின பிறகு கொஞ்சம் மலைகள் தெரிந்ததான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வற்றி கொண்டு வந்தது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக.
எப்படி அது வற்றினது என்று 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. ஆமேன். ஆண்டவர் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் யாரையும் ஓவர் நைட்ல ஆசீர்வதிக்கிறதே இல்லை. ஆமேன். எந்த மனுஷனையும் உலகத்தில் அப்படியே இன்னைக்கு ராத்திரி இருந்து நாளைக்கு குபேரன் ஆண்டு சரித்திரமே இல்லை, உலகத்திலையும் இல்லை, வேதத்திலையும் இல்லை. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜலம் குறைந்தது. ஆண்டவர் உன்னை படிப்படியாக தான் ஆசீர்வதிப்பார். ஆமென். இங்கே இப்படி உங்கள் முன்னால் நிற்கிறதுக்கு பல படிகள், பல உபத்திரவங்களை கடந்து தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். முகாந்திரமே எனக்கும் வேற ஒருத்தருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் என் மேல் பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தியருக்கும் ஈசாக்குக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் வெட்டின துறவையெல்லாம் தூர்த்து போனான். 1 2 தான் உன்னால் தூர்க்க முடியும், 3வது உன்னால் தூர்க்க முடியாது. ஆமேன் ஆமேன். உன்னோடு கூட வழக்காடுகிறவளை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு கூட போராடினவர்கள் இல்லாத இல்பொருளாவர். ஆமேன். இந்த வாக்கு தத்தங்களை லெட்ஸ் இன்ஹெரிட், அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேணும். ஆமேன். அந்த ஆண்டவர் சொல்ற அந்த சாட்சி, அவனுடைய குடும்பம், அவன் நோவா நீதிமானாய் ஆண்டவர் கண்டார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் நீதிமானாய் காண வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. ஆமென். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. ஆமென் ஆமென். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை அரராத். ஆண்டவர் இதை சொல்லணும், மாதம் தேதி சொல்றார். ஆமென். அப்படி என்றால் இது கட்டுக்கதை அல்ல, சரித்திரம். இன்னும் இந்த நோவாஸ் ஆர்க்க தேடிட்டு இருக்கிறாங்க. அது அரராத் மலை மேலே போய் நின்னது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சேன்றாங்க, கண்டுபிடிக்கலைன்றாங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. உப்ளியில் மைக்கேல் ஆச்சாரியா என்ற ஒரு ஊழியக்காரர் BYMல ஊழியக்காரராக இருந்தார் அந்த பகுதியில். அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் ஒரு சபையை கட்டினார். அது நோவாவின் பேழையை போலவே, கட்டடமே பேழை போல் இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே தண்ணியெல்லாம் இருக்குது. நான் அதை முடிக்க முன்னால் பார்த்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சர்ச் பில்டிங்கே பேழையை போல கட்டியிருக்கிறார். ஆமென். சமீபத்தில் தான் இறந்து போனார். அப்படின்னா என்ன அர்த்தத்தோடு கட்டியிருப்பார்? அப்போது இந்த பேழைக்குள்ளே வருகிறவர்கள்லாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய வருகையில் காணப்படணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படின்னா நான் என்ன அர்த்தம்னா, பேழைக்குள்ள பிரவேசிக்கணும்னா தேவ கிருபை வேணும். கிருபை பெற்றவர்கள் மாத்திரம்தான் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க முடியும். இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் அனைவரும் கிருபை பெற்றதினால்தான் இந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபைக்கு சொந்தக்காரர் என் மேல ரொம்ப கிருபை வச்சிருக்கிறார். ஆமென். நீங்களும் சொல்லுங்களேன், என் மேல கூட வச்சிருக்கிறார் பாஸ்டர். சொல்லுங்க. எனக்கு சொந்தம் இல்லைம்மா, அவருக்கு சொந்தம். அந்த கிருபைக்கு சொந்தக்காரர் தான் உன் மேலே கிருபை வச்சிருக்கிறார். நாம் சொன்னா அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நமக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால தான் இன்றைக்கு நாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அந்த இப்போ அப்படி கிருபை பெற்றவளை பேழைக்குள்ளே பிரவேசின்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ 1வது வசனம், 8வது அதிகாரம் 1வது வசனம் நானே வாசிக்கிறேன். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல
காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. This is my topic of the message. தேவன் நம்மை நினைந்தருளினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நினைந்தருளினதுனால தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா. ஒரு கீழ்காற்று அனுப்பும்போது செங்கடல் பிளந்தது. ஒரு கீழ்காற்றை அனுப்பும்போது தேவன் பாளையம் முழுவதும் காடைகளினால நிரப்பினார். அது தேவனுடைய ஒரு ஆகாரம், தேவன் கொடுக்கிற ஆகாரம். இப்போ எனக்கும் காடை ரொம்ப பிடிக்கும். ஆமென், அல்லேலூயா. மன்னா அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆமென். காடை பிடிக்கணும்னு எல்லாரும் அப்படிமா பார்க்குறீங்க. காடையை பிடிக்க சொல்ல, எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். மன்னாவையும் எனக்கு பிடிக்கும். ஆமென். கிடைக்கிறதா? இப்போ காடை கிடைக்குது, மன்னா கிடைக்க மாட்டேங்குது. இல்லையே, நம்ம கையில் இருக்குதே. தினந்தோறும் இந்த மன்னாவை அப்படி தேடி காலையில் போனால் தான், சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதுன்னா மன்னா இருக்காது. அப்போது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை போய் தேடி பிடிச்சிக்குவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 16வது வசனம், நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது 20வது வசனம், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீட வெளியே வந்த உடனே the first job he did it, he built an altar to sacrifice on the altar. அந்த பலிபீடத்தின் மேலே பலியை செலுத்துவதற்காக முதல்ல பலிபீடத்தை கட்டினா ஆண்டவர் அதை சுகந்த வாசனையா முகந்தாராம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த பலிபீடம் ஜெபத்தையும் ஆராதனையும் குறிக்கிறது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே மிருகங்கள், அந்த 20வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமம் மகிமை. தேவன் ஒரு புதிய உறுதிப்பாட்டை அங்கே செய்கிறார். தேவன் பலியின் நறுமணத்தை முகந்தார் என்பதை காட்டும் ஒரே ஒரு இடம் இங்கே தான், வேதாமத்தில். ஆமென், ஆமென். நல்லா சொல்லுவோம். வேற எங்கேயும் ஆண்டவர் பலியை சுகந்த வாசனையாக முகந்தாருன்னு வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இந்த ஒரே இடத்துல தான் அந்த பேழைக்குள்ளே போன்னு சொன்னது அவர் தான். பேழைக்கு வெளியே வந்த உடனேயே யார் உள்ளே போன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு பலி செலுத்தினாங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். தேவன் உண்மையில் அதன் வாசனையை, அதன் புகையை தேவன் உள்ளே இழுத்தது போல இதை புரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாறாக அதன் வாசனை என்பது நம்முடைய ஜெபம் மற்றும் நமது பலிகள் தேவனால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை உள்ளடக்கிய ஒரு பொதுவான வேதத்தின் பொருள்தான் இந்த பலி. ஆதாமின் பாவத்திற்காக பதிலளிக்கும் விதமாக பூமியை வெள்ளத்தினால தேவன் அழிக்கவில்லை, சபிக்கவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோவா பலியிட்ட சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீய எண்ணங்கள் உடையவனாக இருந்த போதிலும் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததும் இனி ஒருபோதும் பூமியை சபிப்பதில்லை என்றும் எல்லாவற்றையும் அழிப்பதில்லை என்றும் தேவன் தீர்மானிக்கிறார். இது மனிதன் தீய எண்ணம் உள்ளவனாய் இருக்கிறான். நிச்சயமும் அவனுடைய நினைவு பொல்லாததாக இருக்கிறது என்று நினைச்சாலும் நான் அவனை அடிக்க மாட்டேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நோவாவின் பலிபீடம். அந்த பலியை ஆண்டவர் சுகந்த வாசனையா முகந்தார். கர்த்தரின் அன்பு மற்றும் இரக்கம் மனிதர்கள் மேல் உள்ள அந்த அந்த அன்பு தான்
அவரை அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்க செய்தது. உடன்படிக்கையின் தொடர்ச்சி, அது உடன்படிக்கையை தொடர்ந்து வருகிற ஒரு காரியம். வெள்ளத்திற்கு பிறகு கர்த்தர் மனிதனுடன் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இனி பூமியை நான் அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. எப்போனா அந்த 20, 21, 22 வசனங்களில் வாசிக்கிறோம். இயற்கையின் சூழ்ச்சி நிலைமையை பார்க்கும்போது அங்கே வசனம் சொல்கிறது, விதைப்பும் மறுப்பும் குளிரும் வெப்பமும் கோடையும் வசந்த காலமும் பகலும் இரவும் ஒடிவதில்லை. 22வது வசனம் என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இது பூமியின் சீரான இயக்கத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 22 பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் அப்படி என்றால் ஒரு சீரான அந்த பலி, நோவா செலுத்தின பலி. ஆமேன். ஒரு சீரான சீதோஷ்ண நிலைமை, கிளைமேட்டிக் கண்டிஷன் சீராக இருந்தது. அங்கே மழை வருது, என்னது என்ன சொல்கிறாங்க, புயல் அபாயம், சைக்ளோன். அப்படியே நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு டிசம்பர் மாதம் வந்தால் பயம். வெள்ளம் வடிகிறதுக்கு அந்த ஆட்சி, இப்போது இருக்கிற ஆட்சி என்ன செஞ்சாலையும் எதிர்கட்சி சொல்கிறோம், பாரு இங்கே வெள்ளம் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, நீ போய் ஏரியில் கட்டிக்கிட்டேன்னா எப்படி வெள்ளம் வராது இருக்கும்? என்னது அது, பல்லாவரம், அது என்னது, வேற ஒரு என்னங்க, வேளச்சேரி முழுசும் ஏரி. அங்கே போய் அப்பார்ட்மெண்ட்டாக கட்டிக்கிட்டு வெள்ளம் வர வத்தியே போல, தண்ணியே போகலை, தண்ணி தேர்ந்து இருக்குது பாருங்க சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நாட்களில் இந்த நோவா பலிப்பிடத்தை கட்டி பலி செலுத்தினா எல்லாம் சீராக பண்ணிட்டார். எத்தனை வருஷம் தெரில. அவங்க பாக்கியவான்கள். நீங்களும் நானும் நம்முடைய பலிப்பிடத்தை சரிப்படுத்தி அங்கே போய் உட்கார்ந்து சோத்திரன்னா நம்ம தேசத்தில் வேலூரில் கூட ஒரு சீரான சீதோஷண நிலைமையை கர்த்தர் தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய நிலைமையை பார்க்கும்போது மனிதன் இதயம் சிறு வயதிலிருந்தே பொல்லாதது என்பதை கர்த்தர் நன்றாகவே அறிந்திருந்தார். அவர் மனிதர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை தொடர்ந்து வழி நடத்துகிறார். ஆமேன். நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமேன், ஆமேன். அவர் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை தொடர்ந்து வழி நடத்துகிறார். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வசனம் மனிதர்களின் பாவத்தையும் அதன் மத்தியில் கர்த்தருடைய மாறாத அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இல்லை, அவருடைய மாறாத அன்பு. நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம வெறுக்காமல் கர்த்தர் நேசிக்கிறார். அப்படி அன்பு தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவையும் நினைந்தருள் இருக்கிறார். ஒரு சீரான வாழ்க்கையை அந்தந்த காலத்தில் எப்படி சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் வருகிறதோ அப்படி நம்ம வாழ்க்கை முழுசும் இந்த ஆண்டு 26 முழுசும் இந்த 4 காலங்களைப் போல ஒரு சீரான சீதோஷ்ண நிலைமை, சீரான ஒரு ஆசீர்வாதத்தை வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவார். அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையா முகந்தார். மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று தீர்மானம் எடுத்தார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருந்தாலும் நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஒட்டுமொத்தமாக பாருங்க, நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். நோவா பலிப்பிடத்தை கட்டினா, ஆண்டவரை நேசித்தான், சுத்தமான மிருகங்களை பறவைகளை பலி செலுத்தினா, ஆண்டவருடைய தீர்மானத்தையே மாற்றி போட்டது. ஆண்டவர் மனுஷனை மாத்திரமல்ல, இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. இதற்கு விரோதமாக தான் கொரோனாவை கண்டுபிடிச்சி உருவாக்கி வெளியே விடுறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இட் வாஸ் ஃபேப்ரிகேட்டட் இன் த லேப். ஆய்வு கூடத்தில் அதை இது பண்ணி வெளியே விட்டான். எப்படி தான் இருக்கு. நிறைய பேர் செத்தாங்களா இல்லையா? நிறைய பேர் பயத்திலே செத்துட்டான். நான் நினைக்கிறேன்
சுகாதார மினிஸ்டர் யாரும் தெரியல, பயப்படாதீங்க சொன்னாங்க. ஆண்டவர் நமக்கு சொல்கிற மாதிரி இங்கே அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த பயம் கொல்றது, மனுஷனை கொல்லுது என்று நன்றாக தெரிகிறது. அதனால் ஆண்டவர் நம்முடைய பலியை சுகந்த வாசனையாய் முகர நம்முடைய பலிப்பீடத்தை நாம் சபை செய்வோம். அந்த பலிப்பீடத்தின் மீது நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்தது. நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே சுத்தமான மிருகங்களை, சுத்தமான பறவையை தெரிந்து கொண்டு ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதன் மேலே பலியை செலுத்தினா, என் தேவன் அந்த வாசனை, அந்த பலியின் வாசனை, சுகந்த வாசனையை முகந்தீர் என்று வேதம் சொல்கிறதப்பா. அதற்கு பிறகு வேதத்தில் எங்கேயும் நாங்கள் பார்க்கல. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையின் பலிப்பீடம் செப்பனிடப்படட்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பலிப்பீடம் கட்டப்பட ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சுத்தமான ஒரு பலியை அந்த பலிப்பீடத்தின் மீது நாங்கள் செலுத்த, உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தார். எங்களோடு கர்த்தர் பேசும். ஆண்டவரே, துதி கனமாகவே நீர் எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையணும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று என்று கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.